மாற்றங்கள் பெண் இனிமே அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம்? பார்க்கலாமா? ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கக்கூடாது. எப்போ எப்படி நடந்துப்பாங்க யாருன்னு நம்மளால சொல்லவே முடியல. ரொம்ப கனிவாவும் நடந்துக்க கூடாது. ஏன்னா இப்போ கைண்ட்னஸ் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கெட்ட பெண்களோட நாம இணைஞ்சோம் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரி நபர்களோட சேர்ந்து இருக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்க கேரக்டர் அமையும். கெட்ட நபர்களோட நம்ம சேர்ந்து இருந்தாலும், ஒரு கெட்ட நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்த நாம தாங்கிட்டு நின்னாலுமே, நம்மளுடைய சோல் டிப்ளீட் ஆகும். ஸோ ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் குடுங்க. இந்த ஒரு விஷயத்துலயாவது பெண்கள் சுயநலமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பெண்ணுன்ற உடல் நமக்கு ரொம்ப இலப்பமா கிடைக்கல. சுலபமா கிடைக்கல. நெறைய லைஃப் டைம்ஸ் நம்ம ஆண்களா வாழ்ந்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த உடல் ஒரு என்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோயில் மாதிரி. மேலும் மேலும் குப்பைகள கொட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நீங்க அத தாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட சோல் டிப்ளீட் ஆகும். அடுத்தவங்க எப்படி உங்கள ட்ரீட் பண்ணணும்னு நீங்க தான் பழக்கப்படுத்தணும். பொறுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, என்டியூரன்ஸ்ல நான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க காட்டுனீங்கன்னா, யாரும் உங்களுக்கு மதர் தெரசான்னு பட்டம் குடுக்க போறது இல்ல. கண்ண விழிச்சு பாருங்க. ஆண்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை வருடங்கள் அவங்களுக்கு சேவை செஞ்சிருந்தாலும், ஒரு க்ஷணத்துல உங்கள விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட போறதுக்கு அவங்க தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ சமூகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள்ல சில பேர் இருக்காங்க. பெண்கள் ஆண்கள முழுமையா நம்புறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உங்கள மாரியே அவங்களும் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. ஸோ அதனால நல்லவங்க எல்லாருமே தங்கள மாரியே மத்தவங்களும் இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்புகள வைக்க வேண்டாம். கண்ண திறந்து பாருங்க. ஒவ்வொருத்தவங்க குணமும் மாறுபடுது. அவங்க 2, 3 வாட்டி அவங்க யாருன்னு காட்டுவாங்க. அப்பவும் நீங்க அவங்க ட்ரூ கலர்ஸ பார்த்ததுக்கு அப்புறமும் ரீபெயிண்ட் பண்ணி உங்க ஃப்ரேம்க்குள்ள அவங்கள கொண்டு வருவீங்க. திருப்பியும் ரீபெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. திருப்பியும். டெலியூஷனா நீங்க என்ன பண்றீங்க? அவங்க எது பண்ணாலும் நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறையில நல்லதுல பண்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க. கடைசியில ஒரு நாள் மோசமான விளைவுகள கொண்டு போய் அது நிறுத்தும். பெண்கள் பெரும்பான்மையா அவங்கள யாருமே காதலிச்சதே கிடையாது உண்மையா. ஸோ அதனால கணவர் காட்டக்கூடிய அந்த அன்பு தான் உண்மையான காதல்னு அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. ஸோ ஒரு காதல் உண்மையான காதல் எப்படி இருக்கும்னு பெண்களுக்கு தெரியாது. அதனால அந்த கலவிக்காக அவங்க இவங்கள நெருங்கும்போது, இந்த விஷயம் தான் காதல்னு பெண்கள் நெனச்சுக்கிட்டு, தங்கள தாங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா பெண்களுக்கு அ கலவிக்கான சுரப்பிகளே கொஞ்ச காலத்துல அவங்க பாடி கிளைகேட் ஆனதுக்கப்புறம் மட்டுப்பட்டுடும். ஸோ அவங்க காதல தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்களுக்கு அந்த காதல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த குணம் உள்ள இருக்கு. ஆனா இந்த சமூகம் அத ஊக்குவிக்கல. இந்த சமூகம் அத நசுக்குது. இந்த சமூகம் அத அசிங்கம், அது கேலிக்குரிய விஷயம். அது ஆண்மை கிடையாதுன்னு சொல்லுது. இந்த சமூகம் எப்படி பெண் தன்மைய பெண்மை இல்லன்னு சொல்லுச்சோ, அதே மாரி ஆண் தன்மைய ஆண்மை இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே தன்னிலையில வாழ விடாம பண்ணிட்டு இருக்கு. இனி வரும் காலங்கள்ல ஆண் ஆணாக இருக்கணும்னா, பெண் பெண்ணாக இருக்கணும். ஒரு பெண் எத்தனை பெண்கள் தடம் மாறினாலும், தன்னுடைய குணத்த மாத்திக்கிட்டு சிறுமையா நடந்துக்கிட்டாலும், நம்மளோட குணத்த நாம மாத்திக்கவே கூடாது. மொராலிட்டில நாம நிக்கணும். உடல் கூசுற எந்த விஷயத்தையும் நாம செய்யக்கூடாது. பின்னாடி பேசுறது, சிரிக்கிறது, ஒருத்தங்கள பத்தி புறம் பேசுறது, இன்னொரு பெண்ணுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள செய்யறது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயமே எமோஷனல் டிசிப்ளின்லயே வந்துரும். அப்ப எமோஷனல் டிசிப்ளின் பார்க்கணும். அந்த எண்ணம் நமக்கு வருது அப்படின்னாலே உள்ளுக்குள்ள கெமிக்கல்ல ஏதோ மாற்றம் இருக்கு. அதனால தான் அந்த எண்ணம் வருது. ஸோ அந்த எண்ணத்திற்கு நீங்க தீனி போடவே கூடாது. எண்ணம் சும்மா 1 செகண்ட் வரும். நியூட்ரலைஸ் ஆயிட்டு போயிடும். ஸோ அதனால ஒரு 48 டேஸ் கிட்டத்தட்ட நீங்க உங்கள செல்ஃப் ப்ரோகிராமிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அவ்ளோ பாசிட்டிவா இருப்பீங்க. அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எங்கேருந்து அந்த எனர்ஜி வருதுன்னே தெரியாது. சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஸோ பெண்கள் தங்களோட குணத்துல நிக்கிறது ரொம்ப அவசியம்.
அதே மாதிரி இன்னொரு பெண் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது. அவங்க அந்த கஷ்டத்தை தாண்டி வரத்துக்கான உதவிகளை நாம செய்யலாம். அது மட்டும் இல்லாம நாம கொடுக்கக்கூடிய இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோர் பவர் டு யூ. ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஆகியிருக்காங்களா, அவங்கள பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவா இருக்கும்? மோர் பவர் டு யூ. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களா, இல்லை மிஸ்கேரேஜ் ஆயிருக்கா, யூ ஹாவ் டு சே மோர் பவர் டு யூ. இன்னும் உனக்கு நிறைய ஆற்றல் வரட்டும், உன்னால போராட முடியும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே வருது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை அவங்க கோ த்ரூ பண்றாங்க. கெப்பாசிட்டி இல்லைன்னா அவங்களுக்கு அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையோ அலைன்மெண்ட்டுமே வராது. ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய வகையில தான் நாம இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸை பார்த்தா என்ன சொல்றதுன்னே தெரியாது. இன்னொரு சிறுமையான பெண்கள் வந்து வேற வகையிலான ஒரு உணர்வுகளை வந்து வெளியிடுவாங்க. ஸோ யாருமே சொல்லித்தரல, வாழ்ந்து இலக்கணம் எழுதல, இப்படிதான் கரெக்டா நம்ம யோசிக்கணும், இப்படிதான் நம்ம பெர்செப்ஷனை டியூன் பண்ணணும்னு சொல்லித்தரல நமக்கு. முன்னாடி வாழ்ந்த பெண்களும் கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருக்காங்க. இப்போ சமகாலத்துல வாழ்ற பெண்களும் சிறுமையா தான் இருக்காங்க. ஸோ அதனால இப்போ நம்ம கத்துக்கலாம். கஷ்டத்துல இருக்கும்போது ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வரக்கூடிய பெண்களை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் மோர் பவர் டு யூ. அதே மாதிரி ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு கெரியர்லையோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துலையோ ஆணுக்கு நிகரான விஷயங்கள்ல இவங்க எக்ஸல் ஆகும்போது அதுல அவங்களுக்கு வந்து ஆண்கள் தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து ஏன் நாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவங்க பேசும்போது பெரும்பான்மையா மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபெமினிசம் துணை போகும். இங்க இத்தனை ரேப் நடக்குது, இத்தனை சமூக சீர்கேடு நடக்குது, அதுக்கெல்லாம் ஃபெமினிஸ்ட் பேச மாட்டாங்க. அவங்க தங்களை மாதிரி இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்களுக்காக மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. தங்களுக்கு அது சாதகமா அமைதுனாதான் குரல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து நமக்கு வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஆகாத காரியம். அதனால நமக்கான மாற்றத்தை நம்ம தான் முன்னெடுக்கணும். ஒரு லெவலுக்கு இதை விட்டு தாண்டி போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. இன்னொன்று, நான் தாண்டி இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்தேன், நீங்களும் அப்படிதான் வரணும்னு சொல்லுவாங்க. மைண்டு மாறும். அதனால யாருடைய உதவியையுமே நாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நமக்கான மாற்றத்தை நாம தான் முன்னெடுக்கணும். அதுக்கு போராட எல்லாம் வேண்டாம். தனி மனுஷனா நம்மள நாம மாத்திக்கிட்டா போதும். ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்தது தான் ஒரு சொசைட்டி. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மாற்றம் வந்துச்சுன்னா சொசைட்டில அது ரொம்ப பெருசா ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை சிறிய காலகட்டத்துல கொண்டு வரும். ஆர்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த வயதினரா இருந்தாலும் சரி, நீங்க பாட்டி ஆயிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் கத்துக்கங்க. அந்த ஆர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ற மாதிரியும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும். சரி, அதே மாதிரி ஆண்களும் வந்து ஆர்ட்ஸ் கத்துக்கணும். அப்பதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வளரும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் ஆண்களுக்குள்ள வளர்ந்தது அப்படின்னு சொன்னா ஆண் ஒரு முழுமை பெற்ற ஆணா வந்து மாறிடுவான். அப்படி ஒரு ஆண் முழுமை பெற்ற ஆண்னா ஒரு பெண் தன்மையும் எக்ஸ்ட்ராவா சேரணும். அப்பதான் கொஞ்சம் முழுமை பெற்ற ஆண். ஒரு பெண் முழுமை பெற்ற பெண்ணுன்னா அவ பெண்ணா இருக்கிறதையும் தாண்டி ஒரு ஆண் தன்மை இங்க சேரணும். அதுதான் முழுமை பெற்ற ஒரு பெண். அப்போ ஒரு பெண்ணுக்கு முழுமை அடையக்கூடிய வகையில ஒரு ஆண் தன்மை சேருது அப்படின்னா என்னவா இருக்க முடியும்னா நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா பெண்கள் எல்லாருமே ஆண்கள் மாதிரி தான் இத்தனை காலம் வாழ்ந்திருக்கோம். டெஸ்டோஸ்டரோன் அதிகமானா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பர்பஸ் ட்ரிவனா இருக்கிறது. வேலை செய்யறது பெண் எப்பத்துல இருந்தோ வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்துல பாட்டிங்க கூட வேலை செய்வாங்க. வேலை செய்யாம இருந்ததே கிடையாது பெண்கள். வீட்லயே சொகுசா இருந்த பெண்கள் கிடையாது முன்னாடி இருந்த சமூகம் எல்லாம் கூட. ஸோ பர்பஸ் ட்ரிவனா இருக்கிறது, அவங்களுடைய சோலுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது,
அந்த மாதிரியான விஷயங்கள், கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்கள் கிட்ட இருந்து பெண்கள் எடுத்துக்கணும். ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து களைஞ்சு தூக்கி போட்டுறணும். எது வந்து அ பெண்ணிற்கான விஷயங்கள் இல்லையோ, அதையெல்லாம் முதல்ல தூக்கி போட்டுட்டாலே பெண் பெண்ணா இருப்பா. முதல்ல தன்னை வந்து ஒரு காட்சி பொருளா பாவிக்கிறத பெண் விடணும். நம்ம காட்சி பொருள் கிடையாது. பறவை இனத்திலிருந்து விலங்கு, பூச்சி எல்லா இனங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஆண் தான் தன்னைத்தானே சிறந்தவன்னு காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. இணைக்காக கவர்ந்து இழுக்கிறதுக்கான பல விஷயங்கள ஆண் தான் பண்ணுவாங்க. பெண் கிடையாது. இது ஆணால கட்டமைக்கப்பட்ட சமூகம், ஆணுடைய கை மேலோங்கி இருக்கு அப்படின்றதுனால, இதெல்லாம் வந்து நீயும் பண்ணணும்னு சொல்லி திணிச்சுட்டாங்க. ஏன் பண்றோம்னு உனக்கே தெரியல. ஏன்னா, உனக்கு அந்த சுரப்பிகளும் இல்ல, உனக்கு அந்த மரபுல அந்த அறிவே கிடையாது. அத ஒரு பெருமைன்னு சொல்லிட்டதுனாலயும், அத பார்த்து ஆண்கள் பாராட்டுறதுனாலயும் உனக்கு எப்படி தோணுது? இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு போல அப்படின்னு தோணுது. எவால்வ்டு பெர்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் லைன்ல கடைசியா வர்றதுனால பேசிக் பேட்டர்ன்ஸ்ல மோஸ்ட்லி உங்களுடைய பெர்சனல் லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மோசமா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அத தாண்டி வந்தீங்கன்னா, நல்ல பெர்சனல் லைஃப் நல்ல ஒரு லைஃப் வந்து இருக்கும். ஸோ நல்லவங்களும் இங்க தான் இருக்காங்க, கெட்டவங்களும் இங்க தான் இருக்காங்க. அதனால கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். சண்டை போடுறது, அடுத்த பெண்கள பத்தி அவதூறு பேசுறது, அதுக்கப்புறம் சிறுமையான விஷயங்கள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் வந்து காயப்பட்ட ஒரு பெண் வந்து செய்யக்கூடிய வேலை. அவங்கள வந்து பெண்ணுன்னே சொல்ல முடியாது. யார வந்து ரொம்ப வந்து கையால் ஆகாத தனமா இந்த சமூகம் நடத்தி இருக்கோ, அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வெளிப்படுத்தக்கூடிய குணம் தான் சிறுமையான இந்த குணங்கள் எல்லாமே. அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கிறது, என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அதனால உன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும். அப்படின்ற மாதிரியான போட்டி, பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள், காழ்ப்பு, வஞ்சம் இதெல்லாம் வெளிப்படுத்துறாங்கன்னாலே, அவங்க கையால் ஆகாத தனமா இந்த சமூகத்தினால ஆக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஃபெயிலியர். அதனால இத வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்களும் இந்த குணத்த வெளிப்படுத்துறீங்கன்னா, ஒண்ணு நீங்க ஃபெயிலியர், இல்லன்னா நீங்க ஃபெயிலியரா ஆக்கப்படுவீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஒண்ணு ஃபெயிலியரா இருந்தா தான் இந்த குணத்த வெளிப்படுத்துவாங்க. இல்ல இந்த குணத்த நீங்க வெளிப்படுத்துவீங்கன்னா, நீங்க ஃபெயிலியர் ஆகப் போறீங்கன்னு அர்த்தம். தன்னிலையில இருந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செல்ஃப் டிஸ்கவர் பண்ணுங்க, ரீடிஸ்கவர் பண்ணுங்க, மொராலிட்டிய கடைப்பிடிங்க. தானே எல்லாமே நடக்கும். ஒரு ஃபெமினைனா இருக்கிறது தான் பவர். ஒரு டிவைன் ஃபெமினைன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இந்த சமூகம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்த குடுத்துருச்சு. அதனால நான் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரையே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறுப்ப உமிழ மாட்டாங்க. அவங்க தன்னிலையில இருப்பாங்க. அதனால தன்னுடைய கெமிக்கல்ஸ வந்து மாத்திக்க மாட்டாங்க. பேலன்ஸ்டா வச்சிருப்பாங்க. எப்பவுமே அன்பும், கருணையும், பாசமும் இருந்துட்டே தான் இருக்கும். அத வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க. வேற மாதிரி கேரக்டர மாத்திக்க மாட்டாங்க சிறுமையா. ஸோ தன்னிலையில எப்பவுமே நிக்கக்கூடிய, தன்னுடைய சோல் பர்ப்பஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதற்கு வந்து பர்ப்பஸ் ட்ரிவனா போய் இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணக்கூடிய வகையில இருக்கிறவங்க தான் டிவைன் ஃபெமினைன். அவங்களுக்கு அவங்களுடைய டிவைன் மஸ்குலைன் வந்து கிடைப்பாங்க. இவங்க தன்னிலையில தன்னோட கெமிக்கல்ஸ் அப்படி வச்சிருக்கும்போது தான், அவங்களுக்கான நபர், அதே மாரி ஒரு மஸ்குலைன், டிவைன் மஸ்குலைன் கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய நபர வந்து இவங்க சந்திப்பாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு செயின் ரியாக்ஷனா போகும். அப்ப அவங்களுக்கு பார்க்கும்போது ஈர்ப்பு ஏற்படும். எப்பயுமே டிவைன் ஃபெமினைனுக்கு என்னன்னா, எல்லா ஆண்கள் மேலயும் ஈர்ப்பு வரவே வராது. கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே தனக்கானவங்களுக்கு மேல மட்டும் தான் ஈர்ப்பு அப்படிங்கிறது வரும். இதுதான் கற்பு அப்படின்னு சொல்றது. கற்பு அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னன்னா, ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. தன் நிலையில கெமிக்கல்ஸ பேலன்ஸ்டா வச்சுக்கிறது தான் கற்பு. அப்படி நீங்க இருக்கும்போது, பேலன்ஸ்டா நீங்க இருக்கும்போது, உங்களுக்கான துணையை நீங்க சந்திப்பீங்க. அப்போ உங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆரா ஆம்பிளிஃபை ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ 2 பேரும் நடத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஹெல்த்தியா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க. அப்பதான் உங்க சோலே வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிவைன் லவ்வ தேடி தயவு செஞ்சு பயணம் பண்ணுங்க. உங்க சோல்க்கான பர்ப்பஸ கண்டுபிடிங்க.
ஆண்கள் இந்த சமூகத்திற்கு கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை விட பெண்கள் இந்த சமூகத்திற்கு கொண்டு வரக்கூடிய மாற்றம் ரொம்ப நிரந்தரமா இருக்கும். அதுவும் எளிமையான வழியிலேயே அந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். பெண்களுக்கு இங்க பலம் அதிகம். அதே மாதிரி இந்த இயங்கியல்லே ரொம்ப பலம் வாய்ந்தவங்க மட்டும் இல்லாம, இந்த இயங்கியல்லே நல்ல முறையில கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலே வந்து பெண் தன்மை தான். எந்த ஆணிற்கு நல்ல மரபும் குணநலன்களும் இருக்கோ அவங்கள தேடி தான் பெண்கள் போவாங்க. அவங்களுடைய மரபை கடத்துறதுக்கு தான் பெண்கள் விருப்பப்படுவாங்க. இதுதான் இயற்கை. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற பேர்ல யார் யாருக்கெல்லாம் குணம் திரிவடைஞ்சிருக்கோ இவங்களுக்கு இதை விட்டா வேற வாய்ப்பே கிடைக்காது துணை அமையறதுக்கு அப்படின்ற சமயத்துல அந்த கல்யாணங்கள் வந்து நடைபெறுது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜை உடைச்சிட்டோம்னா இங்க நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுறதுன்றது கேள்விக்குறியா இருக்கும். ஸோ ஒரு பெண்ணிற்குள் ஆண் அடக்கம். ஆனா ஆண் இல்லை அப்படின்னா பெண்ணே கிடையாது. குழப்பமா இருக்கா? ஆண் எப்படி இந்த இயங்கியலுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பெண்ணும் முக்கியம். பெண் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆணும் முக்கியம். 2 பேருமே சமநிலையில இருக்க வேண்டியது முக்கியம். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கக்கூடிய இந்த அன்பினால ஆம்பிளிஃபை ஆகக்கூடிய அந்த எனர்ஜி தான் இங்க கரண்டாவே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால இயங்கக்கூடியது அப்படின்னா நாம எல்லாருமே ஒரு ஹியூமன் டவர்ஸ் தான். தனித்துவமா நாம ஆண் பெண் அப்படின்னு உணரணும் அப்படின்னாலே எதிர்பாலினமா இது சம விகிதத்துல இருக்கணும். ஸோ ஆணும் முக்கியம், பெண்ணும் முக்கியம். ஆண்களுக்கான இலக்கணம் என்னன்றத அடுத்து வர வீடியோஸ்ல பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கான இலக்கணம்ன்றது இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட வீடியோஸ்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். எது எல்லாம் பெண் இல்லையோ அதெல்லாம் நம்ம உதறி தள்ளிட்டாலே ஒரு பெண்ணா நம்மளை நாம ரீடிஸ்கவர் பண்ணிக்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.